ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளை இயக்குகின்றது. நம்ம தெய்வ நிலையில் நம்மை படைத்த அந்த பரம்பொருளை சிந்தையில் நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு ஆன்மீக பாதையை கொண்டு போகும். இல்லை நம்ம வாழ்க்கையை பற்றின அந்த புரிதலில் நம்ம பயணிக்கும் பொழுது அது நம்மளுடைய வாழ்க்கை சார்ந்த நம்மளுடைய பற்றுகள், சொந்த பந்தங்கள், இப்படியான விஷயங்களை நம்மளை பயணம் பண்ண வைக்குது. அப்படி இந்த வாழ்க்கையானது 2 வகையில் நமக்கு பயணங்களை மேற்கொள்ள வைக்குது. நம்ம சிவ சிந்தனையில் ஈடுபடும் பொழுது அந்த பரம்பொருளை பற்றின அந்த சிந்தையானது நமக்குள்ளே வரும் பொழுது நம்ம ஆன்மீக பயணத்துக்குள்ளே நுழைவோம். அந்த ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது நமக்கு பல வழிகளில் பயனுள்ளதாக இருக்கும். ஒன்று, நம்ம கடவுளை பக்தின்னு அந்த பக்தியிலே இருப்போம், இல்லை பக்தி சம்மந்தப்பட்ட காரியங்களை ஈடுபடுவோம். இல்லைன்னா கோயில்களில் அங்கே நம்ம உழவார பணிகள் செய்து கொண்டு இறைவனுக்கு பூஜைகள் செய்து கொண்டு அங்கே இருப்போம். இல்லைன்னா தான தர்மங்கள், இல்லைன்னா இறைவனை பற்றின தியான நிலையிலே இருக்கலாம். இப்படி பலவாறான சிந்தனைகள் நமக்குள்ளே ஆன்மீகத்துக்குள்ளே நுழையும் பொழுது வரும். ஆனால் இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு வரும்பொழுது எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் அவன் செய்கிறான். கடவுளையும் வழிபடுறான், மற்றவர்களுக்கும் உதவி பண்ணுறான், கோயில்களில் உழவார பணி செய்கிறான். அனுதினமும் இறைவனுக்கே தன்னுடைய வாழ்க்கையானதையும் இந்த உடலையும் அவன் அர்ப்பணிக்கும் பொழுது அவன் முழுவதுமாக இறைவனை பற்றின அந்த புரிதலானது உணர்ந்து முக்தி நிலையை அடைந்து விடுகிறான். பக்தி சித்தாந்தத்தை கடந்து ஞான மார்க்கம் தேடுபவர்களுக்கு தங்கள் உண்மையான இயல்பை தேடும் ஆத்ம சிந்தனையாக இருக்கலாம். இது ஒரு அடிப்படை வாழ்க்கையாக நமக்கு ஆன்மீகத்தில் இருக்குது. இன்னொன்று, நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் பலவிதமான குணங்களோடு நாம் வாழ்வோம். ஆனால் அடிப்படை 2 குணம் அப்படின்னு சொன்னால் இதைத்தான் சொல்லுவோம். ஒன்று ஆன்மீக வாழ்க்கை, ஒன்று நாம் வாழ்கின்ற சாதாரண மனித வாழ்க்கை. அந்த மனித வாழ்க்கைக்குள்ளேயே பலவிதமான எண்ணங்களை ஏற்படுத்தி கொண்டு நாம் வாழ்வோம். ஆன்மீகத்தில் எவ்வாறெல்லாம் நம்ம தெய்வீக சிந்தனையில் ஈடுபட்டு தெய்வ நிலை அடைவதற்கு எவ்வாறெல்லாம் முயற்சிக்கின்றோமோ அதே போல் வாழ்க்கையிலையும் நம்ம முன்னேறுவதற்கு நம்ம கூட இருக்கிற உறவுகள் இப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம சிந்தையில் இருக்கும். பெரும்பாலும் நம்மளுடைய குடும்பம், உறவுகள், நம்மை சுற்றியுள்ள உலகம், ஆசைகள், வேட்கைகள், நல்லவை, கெட்டவை, தேவையில்லாதவை, பயன்படக்கூடியவை, பயனில்லாதவை, இப்படியான வாழ்க்கை நாம் வாழ்கின்ற இந்த சாதாரண மனித வாழ்க்கை. இது கடைசி வரை நம்மளுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாம் இறைவனை பற்றின அந்த புரிதல் ஆன்மீகத்துக்குள்ளே நுழையாத வரை நம்மளுக்கு இந்த வாழ்க்கையானது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எதனால் துன்பப்படுதான், கோவப்படுதாம்னா அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா புலன்களுக்கு சுகத்தை தரும் பொருள்களின் மீது நம்மளுடைய எண்ணங்களை வைக்கும் பொழுது மனமானது அவைகளோடு ஒட்டி கொள்கிறது. அப்போ அவைகளை பற்றி நினைத்து விட்டால் மனமானது அவைகளை எப்படியாவது அடைந்து விடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அதை வட்டமிட ஆரம்பிக்கிறது. அது எனக்கு கிடைத்தால் எவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்கும் என்று அந்த பொருள் மீது ஆசையை நம்ம தூண்டுகிறோம். அதுதான் நமக்கு காமம் அப்படிங்கிறத உணர்த்துகிறது. இந்த ஆசை சிந்தனை தொடரும் பொழுது அதை அடையாமல் விடப்போவதில்லை என்ற ஒரு வேகமும் வெறியும் நமக்கு உண்டாகும். அந்த ஆசையானது பிற்காலத்தில் நமக்கு பேராசையாக மாறி அது தடைப்படும் பொழுதோ அல்லது கிடைக்காமல் போகும் பொழுதோ அது ஏமாற்றமாக மாறும். அந்த ஏமாற்றம் தான் நம்மளுக்கு கோபத்தையும் துன்பத்தையுமே தருகின்றது. அப்போ அந்த நேரத்தில் நமக்கு நினைத்தது அடைய முடியல, நம்ம ஆசைப்பட்டு நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற அந்த கோபமும் நம்மளுக்கு அந்த வெறியும் அதிகமாகும் பொழுது நமக்கு என்ன ஆகிறது, இந்த கோபமானது நமக்கு 2 வரிகளில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. முதல்ல நம்ம தெளிவாக யோசிக்கிற அந்த திறமையை மூடி மறைத்து விடுகிறது. அது குழப்பத்தை ஏற்படுத்தி இதனால் கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்களும் நமக்கு மறந்து போகிறது. இதனால் புத்தியும் தடுமாறி சரியான முடிவு எடுக்க முடியாமல் தவறான பாதையில் சிக்கிக்கொள்கிறோம். ஆன்மீக சிந்தனையும் நமக்கு தடைபட்டு விடும். அதற்குத்தான் ஆன்மீகத்துக்குள்ள நுழைஞ்சாலே நமக்கு கோபம் இருக்கக்கூடாது, அமைதியை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லுவது. தவறான பாதையில் சிக்கி கொண்ட பிறகு நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் பெரிதாகும் போது அவையிலிருந்து எப்படி விடுபட்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். நம்மளுக்கு கோபம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு செயலில் ஈடுபட்டுட்டோம், ஆத்திரத்தில் ஏதாவது தவறான முடிவில் எடுத்துட்டோம்னா அதற்கப்புறம் நம்ம சுயநினைவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனையில் எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறதே நமக்கு பெரிய துன்பமாகி போயிடும். அப்போ ஒரு கணம் நமக்கானது ஆசைப்பட்டது அடையணும்னு நினைக்கிறது நமக்கு கிடைக்கல, தடை போட்டு தள்ளி போகுதுன்னா அந்த இடத்துல நம்ம நமக்கானது அது கிடையாது, நாம் அந்த பொருளுக்கு சொந்தம் கிடையாது, பொருளோ பொண்ணோ எதுவாக இருந்தாலுமே அது நமக்கு சொந்தம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அந்த இடத்துல தெளிவை ஏற்படுத்தி கொண்டு நம்ம செயல்பட்டாலே போதும். இதுதான் வாழ்க்கையில் நமக்கு தேவையானது. அதுதான் வேணும் அப்படின்னு நம்ம அடம்பிடித்திருந்தோம்னா அதற்கப்புறம் நமக்கு ஏற்படுகின்ற அந்த துன்பங்களுக்கு நாம் தான் பொறுப்பேற்றாக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும்.
இதுக்குத்தான் சொல்வது, எதையுமே நம்ம கடந்து போய்க்கொண்டே இருக்கணும். நமக்கானது நம்மை தேடி வரும் அப்படிங்கிறது, இறைவன் நமக்கு வகுத்து வந்தது நம்மை தேடி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை தவிர்த்து நம்ம ஆசைப்படலாம், ஆனால் அதுதான் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கக்கூடாது. இதற்கு மேலும் நம்ம என்ன ஆகிறது, நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கலனாலும் சரி, இல்லை நம்ம வேண்டியது நமக்கு கிடைக்கலனாலும் சரி, உடனே நம்ம இறைவனிடத்தில் தான் அந்த பழியை போடுவோம். எல்லாத்துக்குமே எல்லாம் கிடைக்குது, ஆனால் எனக்கு மட்டுமே எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இறைவனிடம் எதிர்பார்த்த நிவாரணம் கிடைக்காத போது ஆன்மீகத்தின் மீதும் தெய்வீகத்தின் மீதும் நம்ம நம்பிக்கையானது குறைந்து ஏமாற்றம், விருப்பு வெறுப்பு ஏற்படுகிறது. எது நமக்கானது விதிக்கப்பட்டதோ அது மட்டும்தான் நமக்கு வரும் அப்படிங்கிறத யாருமே நம்ம புரிந்து கொள்வது கிடையாது. ஏன்னா அவரவர் செய்கின்ற கர்ம வினைப்படி தான் அவரவர் வாழ்க்கையானது இயங்கி கொண்டிருக்கின்றது. செய்கின்ற செயலில் உண்மையும் நேர்மையும் யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காமல் நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, இறைவனானப்பட்டவர் நம்மளுடைய கர்ம வினையானது நம்மளுக்கு முடிந்ததுக்கப்புறம் அதற்கப்புறம் நம்ம கர்ம வினைகளை சேர்க்காமல் வாழும் பொழுது நமக்கான நல்லது எல்லாமே அவர் நடத்தி வைப்பார். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணுமே தவிர, அதற்காக நான் நினைத்தது கட்டாயம் எனக்கு நடந்தே தீரணும் அப்படின்னு யார் நினைத்தாலுமே அது நமக்கு துன்பத்தை தான் விளைவிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். தாமதமாக நமக்கு வந்தாலும் அது தரமாக வரும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த பற்றுகளின் மீது, உலக வாழ்க்கையின் மீது நம்ம அதிகளவு பற்று வைக்கிறதுனால தான் நம்மில் பெரும்பாலானோருக்கு ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடு வருவது கிடையாது. ஏன்னா அதில் ஆசையானதை அதிகமாக தூண்டி விட்டுட்டு ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம நுழையணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அந்த ஆசைகள் தான் மிகுதியாக இருக்கும்பொழுது நம்மளை போக விடாது. அப்போ ஆசைகளை குறைத்து கொண்டாலே நமக்கு ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடானது கிடைத்து தீரும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தா அது ஆன்மீகம் மட்டும்தான். அதை தான் நம்மால் இந்த உணர்வானது ஏற்றுக்கொள்ள முடிவது கிடையாது. அப்போ இந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் எப்படி நம்மளை சரி செய்து கொண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படியான இந்த விஷயங்கள் அவன் வாழ்க்கையில் உணர்ந்து ஆன்மீகத்துக்குள்ளே நுழைய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஞானத்தோடைய நம்ம பயணிக்கும் பொழுது தான் அது நமக்கு முழுவதுமாக கிடைத்துவிடும். நம்ம ஞானத்தோடு பயணிக்கும் பொழுது ஆன்மீகத்துக்குள்ளே நுழையிறோம். ஞானம் இல்லாமல் நம்ம கர்மத்தோடு பயணிக்கும் பொழுது கர்ம வினைகளும்படி நம்மளுடைய வாழ்க்கையானது தீர்மானித்து கொண்டு போகின்றது. அப்போ நம்ம இப்போ வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை நம்மளுக்கு கர்ம வினைப்படி தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நம்ம சிவபெருமானை வழிபடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சிவ சிந்தனையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அவர் நமக்கு பலவிதமான விஷயங்களை நமக்குள்ளே புரிய வைத்து விடுவார். உலகம்னா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, நீ யார், நான் யார், உலகத்தில் உள்ள மக்கள் யார், சிவம்னா என்ன, எல்லாத்தையுமே நம்ம இறைவனை பற்றின அந்த புரிதலில் இருக்கும்பொழுது நமக்கு அது புரிய வந்துவிடும். ஆனால் வாழ்க்கையை பற்றின புரிதல், இப்போ வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை பற்றின புரிதல் அப்படிங்கிறது நமக்கு இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. எதற்காக இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறது. பெரும்பாலும் நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஆசை அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்படியாவது நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இதற்கு முன்னாடி நமக்கு கடந்து போயிருந்த அந்த இளமை பருவத்திலேயோ இல்லை இந்த மகிழ்ச்சியான சூழலுக்கும் நம்ம திரும்ப போய்விட முடியாதா அப்படிங்கிற அந்த இயக்கங்கள் தான் மனிதனுக்கு அதிக அளவில் இருக்கும். இது எல்லோருக்குமே பெரும்பாலும் இருக்கின்ற ஒரு இயக்கம்தான். ஏன்னா கடந்து வந்த பாதையை நினைத்து கொண்டு ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொண்டு இருப்பான். அப்போ நம்ம நல்லா இருந்தோமே, இப்போ நம்ம இப்படி இருக்கோமே அப்படிங்கிற அந்த எண்ணமானது மனிதர்களுக்கு எல்லோருக்குமே இருக்கின்ற ஒன்று. ஆனால் அந்த இடத்துல நமக்கு அது புரிவது கிடையாது. நம்ம கடந்து வந்த பாதையில் நம்ம போய்கொண்டே தான் இருக்க முடியுமே தவிர திரும்ப அந்த பாதையை நோக்கி திரும்பி போக முடியாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியாது. அப்போ அந்த இயக்கங்கள் நமக்கு அதிகமாகும் பொழுது இப்போ வாழ்கின்ற அந்த வாழ்க்கை மீது நமக்கு பெரிதாக நாட்டம் இருக்காது. ஏதோ வாழ்கிறோம், வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போய்கொண்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த நினைப்பிலே நம்ம போய்கொண்டு இருக்கோம். அப்போ இருக்கிறதையும் நம்ம இப்போ வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை நம்ம மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொண்டு வாழும் பொழுது அவனுக்கு அது இன்பமாகத்தான் இருக்கும். எதிர்காலமும் சரி, கடந்து வந்த பாதையும் சரி, எப்பொழுதுமே நமக்கு இப்படித்தான் மாறும் இல்லை அமையும் அப்படிங்கிறத யாராலும் கணிக்க முடியாது. அதனால் நடக்கிறத நம்ம எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து கொள்ளலாம். இப்போ இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோன்னு நாம் முடிவெடுத்து போனால் மட்டும்தான் அங்கே போன மாதிரி. நம்ம போகலைன்னு மனமானது ஒரு நிமிடம் நினைத்து நின்றுச்சுன்னா அவ்வளோதான். அப்போ இப்போ நடக்கின்ற அந்த சூழலை மட்டுமே நம்ம யோசித்து கொண்டு வாழணுமே தவிர நடந்து முடிந்ததை எண்ணியும் நடக்க போவதை எண்ணியும் ஒருவருமே வருந்த தேவையில்லை. செய்கிறத முறைப்படி சரியாக வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போனோம்னா அது நமக்கு தானாக இறைவன் அருளால் நமக்கு நன்றாக நடக்கத்தான் செய்யும். அந்த புரிதல் மட்டும் நமக்குள்ளே எப்பொழுதுமே ஏற்படுத்தி கொள்ளணும். நம்மளுக்கு பழைய சிந்தனைகள் வந்தாலும் அந்த நல்ல சிந்தனைகளை நம்ம நினைத்து கொண்டு
அதற்கப்புறம் கடந்து போக பழகணும். அதையே நினைத்து கொண்டு நம்ம அப்படி இருந்தோமே இப்படி இருந்தோம்னு புலம்பி கொண்டு இருந்தோம்னா அங்கே நம்மளுக்கு துன்பம் தான் ஏற்படும். நினைவாற்றல் அப்படிங்கிறது மனிதனுக்கு எதை நினைத்தாலுமே அது அவனுக்கு சில நேரங்களில் துன்பத்தில் போய் தான் முடியும். அதனால் எந்த ஒரு தூய சிந்தனைகளும் நமக்குள்ளே வரும் பொழுது அது நல்லவைகளாக இருந்தால் நம்ம அதை கண்டு மகிழ்ச்சி பட்டு கொள்ளணும். கெட்டவைகளாக இருந்தால் அறவே அதை மறந்து நாம் செய்கின்ற இந்த இப்போ ஒரு செயலில் என்ன செய்கிறோமோ அதில் கவனம் செலுத்தி போய்கொண்டே இருக்கணும். இல்லை எனக்கு நான் நிறைய தடவை ட்ரை பண்ணுறேன், என்னால் மறக்க முடியலன்னா அப்போ ஆன்மீகத்துக்குள்ளே உங்களுடைய சிந்தனையை கொண்டு வாங்க. ஏன்னா ஆன்மீகத்துக்குள்ளே வரும்பொழுது நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுவோம். நம்ம வைத்திருக்கின்ற அந்த பற்று எல்லாமே மறந்து வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் நமக்கு புரிந்துவிடும், நிம்மதியான வாழ்க்கையும் நமக்கு மாறிவிடும். மறுபிறவி இல்லாமல் நம்ம வாழணும், இனிமேலும் கஷ்டப்படக்கூடாதுன்னா இதுதான் நமக்கான ஒரே வழி அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். மறுபிறப்பே இன்னொரு துன்பத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தான் நாம் சேர்க்கின்ற அந்த கர்ம வினைகளை நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் திரும்ப அனுபவித்து கொண்டு போவோம். அப்போ இந்த மறுபிறப்பை நமக்கு அறுக்கக்கூடிய அந்த சிவபெருமானை நம்ம வழிபடும் பொழுது அந்த இறைவனான பரம்பொருளான மகேஸ்வரனை அனுதினமும் நம்ம நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் நமக்கான துன்பங்களை எல்லாம் போக்கி நம்மளுடைய வாழ்க்கையை இன்பமாக்கி நம்மளுடைய முக்தி நிலை அவர் நமக்கு கண்முன்னே காண்பிப்பார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. மனிதர்களை ஒருபோதும் கண்மூடித்தனமாக நம்பி நீ எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே. நீ வருத்தத்துடன் கூறுவதை அவர்கள் விளையாட்டாக நினைத்து கொண்டு மற்றவர்களுடன் சிரித்து புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அதனால் இறைவனை நம்பு, உனக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை நம்பி அவரிடம் உன்னுடைய மனவேதனைகளை தெரிவித்து அவரிடம் சரணாகதி அடையும் பொழுது உன் மனதானது சற்று ஆறுதல் அடையும். மனிதர்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பார்கள் அப்படிங்கிறது யாராலும் சொல்ல முடியாது. குணம் அப்படிங்கிறது அவர்களுக்கு மாறி மாறி தான் இருக்கும். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதமான குணத்தில் இருப்பார்கள். அதனால் உனக்கு எந்த ஒரு துன்பங்கள் நேர்ந்தாலும் அதை உனக்குள் இருக்கின்ற அந்த இறைவனிடம் மட்டுமே நீ மனதார சொல்லி உன்னுடைய கவலைகளை போக்கிக்கொள். தனித்து பறக்கணும், உன் வாழ்க்கையில் உனக்கொன்று ஒரு பாதையை நீ தேர்ந்தெடுத்து போகணும் அப்படின்னா இறகுகள் மட்டும் உனக்கு இருந்தால் பத்தாது. அதை பறப்பதற்கான தைரியமும் மன உறுதியும் உனக்குள்ளே இருந்தால் தான் அந்த வானத்தில் பறந்து சிறகடித்து நீயும் ஒரு பறவை போல மாற முடியும். எப்பொழுதுமே மன தைரியத்தையும் இறைவன் மீது அந்த நம்பிக்கையும் செலுத்தி உனக்குள் இருக்கின்ற அந்த சக்திகளை நீ வெளிப்படுத்தும் பொழுது தான் உன்னுடைய ஆற்றலானது அந்த இடத்துல உனக்கு தெரிய வரும். அதுவரைய நீ ஏதோ ஒரு வகையில் நீ எதை பற்றியுமே அறிந்து கொள்ளாமல் ஒரு இடத்துல ஒடுங்கி போய் தான் இருப்ப. உன்னுடைய ஆற்றல்களை நீ முழுவதுமாக உணர உணர உனக்குள்ளே இருக்கின்ற அந்த சக்திகள் வெளியே வரும். அதனால் எதுவுமே நம்மளால் முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தெல்லாம் நீ முதல்ல கைவிடு. நம்மை படைத்த ஈசனுடைய துணையானது நமக்கு இருக்குது. படைத்தவன் துணை இருக்க நமக்கு எவனுடைய துணையும் தேவை கிடையாது. அதனால் அவர் மீது நம்பிக்கை செலுத்தி உன் மீது அந்த தைரியத்தை வளர்த்து கொண்டு எந்த ஒரு நற்செயல்களையும் நீ ஈடுபடும் பொழுது அதில் உனக்கு முழுவதுமாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் அதில் வெற்றியானது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். முடிந்தளவு போராடி கொண்டே இருக்கணும். போராடாமல் நமக்கு எதுவுமே இந்த வாழ்க்கையில் கிடைக்க போகிறது கிடையாது. அதனால் சிறகு இருந்த பறவையானது ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் பறக்க முடியாது. தைரியத்தோடு அந்த இடத்துல இருந்து குதித்து அது சிறகை விரித்து பறக்கும் பொழுது தான் அந்த இடத்துல அதுவும் ஒரு பறவை போன்று மேலோங்கி வளர்ந்து கொண்டு போகிறது. நம்மாலும் முடியும். நம் மீது நம்பிக்கை இருக்கும் வரை தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியும். நம்பிக்கை இழந்து விட்டோம் என்றால் நமக்கு அந்த செயலில் எந்த ஒரு வெற்றியுமே கிடைக்காது. அதனால் ஈடுபடுகின்ற அந்த செயல்களில் தன்னம்பிக்கை வளர்த்து கொண்டு நீ பணியாற்றும் பொழுது கண்டிப்பாக உனக்கான வெற்றி கிடைத்தே தீரும். நம்ம ஒரு செயலில் மும்பரமாக போய்கிட்டு இருக்கோம். அது ஆன்மீகத்துலேயும் சரி, நம்ம வாழ்க்கையிலையும் சரி, ஒரு வேலை தேடி போகிறோனாலும் சரி, இல்லை இறைவனிடத்தில் பக்தி செலுத்துகிறோம், இப்படி பலவாறான விஷயங்களை நம்ம ஈடுபடும் பொழுது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் தடுமாறுவோம். அந்த தடுமாறும் பொழுது பார்த்திங்கன்னா திரும்ப எழுந்து அந்த செயல்களை திரும்ப தொடர்ந்து கொண்டு தான் போவோம். அப்போ நம்ம எதனால் விழுந்தோம், அந்த இடத்துல எதனால் கவனச்சிதறல் ஏற்பட்டு நம்ம ஏன் அந்த இடத்துலேருந்து பின்வாங்கி விழுந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து இனிமேலும் அந்த கவனச்சிதறல்கள் அந்த மாயாசைகள் நமக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத மகா தெளிவை நமக்குள்ளே ஏற்படுத்தி விட்டு அதற்கப்புறம் அந்த செயலை நம்ம தொடர்ந்து ஆற்றும் பொழுது அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ ஒரு தடங்கள் வருதுன்னா அந்த தடங்கள் எதனால் வருது, இனிமே அது நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம செயல்பட்டால் தான் நம்மளுடைய அந்த வெற்றிகள் நமக்கு வந்து சேரும்.
இப்போ கர்ம வினைகள் அப்படிங்கிறது இனிமேல் சேர்க்காத மாதிரி நம்ம வாழ்ந்தால் தான் அந்த கர்ம வினைகளும் கழிந்து போகும், இனிமேலும் நம்மளுக்கு அந்த கர்ம வினைகள் சேராது. அது மாதிரி தான் வாழ்க்கையில் நம்மளுக்கு தடைகள் வருதுன்னா அது எதனால் வருது, அந்த தடைகள்லேருந்து நம்ம விடுபட்டு எப்படி வெற்றி பெறுவது அப்படிங்கிறத நம்ம யோசித்து செயல்பட்டால் தான் நமக்கு அதனால் பெற முடியும். இப்போ ஒரு இடத்துல பாதையில் நடந்து போயிட்டுருக்கோம்னா அந்த பாதையில் நம்ம மேல் நோக்கி பார்த்து போயிட்டுருக்கோம், கீழே பள்ளம் இருக்குது. அப்போ அந்த பள்ளத்தை பார்க்காம நம்ம கீழே விழுந்துட்டு திரும்ப எழுந்து திரும்ப அதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அப்போ நம்ம கீழே பார்க்கவே இல்லைன்னா நமக்கு என்ன தோணும், திரும்ப அந்த பள்ளத்தில் தான் நம்ம விழுந்து கொண்டு இருப்போம் கீழே பார்க்காம போகும்பொழுது. அப்போ இனிமேல் நம்ம விழக்கூடாதுன்னா அந்த பாதையில் நம்ம சரியாக பயணிக்கும் பொழுது எதனால் விழுந்தோம் அப்படிங்கிறத யோசித்து இனிமேல் சரியாக போகணும் அப்படிங்கிறத நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டு போனால் தான் இனிமேல் அந்த பாதையில் போகும்போது நமக்கு அந்த பள்ளம் இருந்தாலும் அந்த பள்ளத்தில் இனிமேல் தடுக்கி விழக்கூடாது அப்படிங்கிறது தெரிந்து போகும். எதுவுமே யோசிக்காமல் திரும்ப நம்ம விழுந்துருந்தோம், அந்த பாதையை பற்றின சிந்தனையே கிடையாது. அதை நம்ம எப்படி மாற்றி அமைத்து சாதனையாக வெற்றி பெறுகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்துலேயும் சரி ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரி நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அந்த சோதனைகளெல்லாம் நம்ம ஒரு பயிற்சி மாதிரி எடுத்துக்கொண்டு கடந்து டக்குன்னு நம்ம போய்கிட்டே இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் இப்போ எளிய முறையில் ஒரு தொழில் தொடங்குதான். முதல்ல அவனுக்கு அவ்வளோவா லாபம் இல்லைனாலும் அவன் தொடர்ந்து போட மக்கள் கூட்டம் வருகை அதிகமாகுது. அப்போ என்ன ஆகுது, கொஞ்ச காலத்திலேயே அவன் இருக்கின்ற அந்த தொழிலானது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையுது. அப்போ ஆரம்பத்தில் அவன் தோல்வி அடையுது, கொஞ்சம் சோதனையெல்லாம் இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னு அவன் விட்டுட்டான்னா அந்த இடத்துல அவனுக்கு அந்த பலன் கிடச்சிருக்காது. அவன் விட்டுட்டு போயிட்டான்னா அவனுக்கு என்ன தோணும்னா, நம்மளுக்கு இறைவன் பார்த்திங்கன்னா சோதனையை தான் கொடுக்காரு, நம்ம சக்திக்கு மீறி எதுவுமே நம்மளால் பண்ண முடியலை அப்படிங்கிற அந்த சிந்தனையில் இறைவன் மீது பழியை சாட்டுருவான். அந்த சோதனைகளை எப்படி சாதனையாக மாற்றணும் அப்படின்னு அவன் சிந்தித்து அந்த இடத்துல இறைவனுடைய பாதையில் சென்றான் அப்படிங்கிற பட்சத்தில் அவனுக்கு அது வெற்றி கிடைச்சிருக்கும். இறைவன் நம்மளுக்கு சோதனையை கொடுத்தாலும் அதில் நம்மளை தோல்வி அடைய விட மாட்டார். அதை நம்ம முயற்சி செய்து சாதனையாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவர் நமக்காக போடுகின்ற கணக்கு. ஆனால் நம்ம முயற்சி செய்யாதப்போ தான் நம்மளுக்கு அந்த சோதனையை நம்ம தோல்வியாக கருதி கொண்டு நாம் வெளியேறிவிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நினைத்து நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எல்லா இடத்துலையுமே எல்லா காரியத்துலேயுமே எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் உண்டாகத்தான் செய்யும். அதை நாம் எப்படி கடந்து போகின்றோம் அப்படிங்கிறது தான் இறைவன் நமக்காக உணர்த்துகின்ற இந்த வாழ்க்கை பாடமாக நமக்கு அமைகின்றது. சிவபெருமான் பார்த்திங்கன்னா நமக்கு 2 வழிகளில் வாழ்க்கையை உணர்த்துறாரு. ஒன்று, நம்ம வாழ்கின்ற இந்த மனித வாழ்க்கையிலையும் சரி ஆன்மீகத்துலேயும் சரி இரண்டிலையுமே வெற்றி பெறுவதற்கு எப்பொழுதுமே நேரு வழியில் ஒழுக்கத்துடன் நம்ம செயல்பட்டால் கண்டிப்பாக நம்மளுடைய இலக்கத்தை அடைந்து விடலாம் அப்படிங்கிறத அவர் உணர்த்தி கொண்டு தான் இருக்கின்றார். அது வாழ்க்கை முறையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது பெரிதளவில் நம்மளுக்கு அந்த உடலில் உயிர் இருக்கும் வரைக்கும் தான் அந்த வாழ்க்கை பயணத்தில் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஆன்மீகத்தில் நம்ம நுழையும் பொழுது பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கடந்து நம்ம உடலை உயிரையும் தாண்டி ஒரு அப்பாற்பட்ட நிலையான அந்த சிவமே கதியென நம்ம போகும்பொழுது நம்ம அவருடைய போயிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த உலகத்தில் மறுபடியும் பிறந்து அந்த பிறவிகள் அப்படிங்கிற அந்த பிணிகளிலிருந்து நம்ம முற்றிலுமாக வேறுபட்டு சிவம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு நாம் வந்து விடுகிறோம். இந்த உலகத்தில் மாயை ஆசை சொந்த பந்தம் இதிலெல்லாம் மூழ்கினவ தான் மனிதனாக இருப்பான். இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு உயிரானது எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவனுக்கு இந்த உலகமே மறந்து போய் அவன் எதையோ தேடிக்கொண்டு தன் மனதிற்குள் ஆழமாக அந்த சிவதேடலில் ஈடுபடும் பொழுது தான் அவன் சிவமாக மாறுகிறான். ஆசை உள்ளவன் மனிதனாக இருக்கிறான், ஆசையற்றவன் சிவமாக மாறிவிடுகிறான். நாம் இப்போ இந்த வாழ்கின்ற வாழ்க்கையிலிருந்து சவமாவதற்கு முன்னாடி சிவமாக மாறவில்லை என்றால் சிவமாக நாம் மாறுத வரைக்கும் இந்த பிறவியானது எடுத்துக்கொண்டே தான் போவோம். அதற்குத்தான் உடலில் உயிர் இருக்கும் பொழுதே சிவபெருமானை எப்படியாவது நம்ம நினைத்து அவருடைய அருளை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த பிறவியில் நம்மளுடைய தொடக்கமாக இருந்தாலும் இனி வருகின்ற இந்த பிறவிகளில் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிறவியில் அது முடிவாக இருக்கும். அப்போ இப்பொழுதே நாம் அந்த இறைவனான எம்பெருமானை வழிபட ஆரம்பித்தால்தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிறவியில் அவர் நமக்கான அந்த முக்தி நிலையை கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர் உணராத பட்சத்தில் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற 2 நிகழ்வை நம்ம திரும்ப சந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய பிறவிகள் கணக்கு தான் அதிகரித்து கொண்டே இருக்கும். பிறவிகள் கணக்கு அதிகரிக்கும் பொழுது நம்ம செய்கின்ற பாவ புண்ணியங்கள் கணக்கும் அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்போ சிவத்தை உணர ஆரம்பித்துட்டோம் என்றால் எல்லாமே ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு முடிவுக்கு வந்துவிடும்.
இதனால் இதை நம்மளுடைய உயிரானது பல்வேறு உடல்களில் பயணித்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்வானது ஒரே தரமாக ஒரே நிரந்தரமாக இருக்கின்ற அந்த பரமாத்மாவோடு ஒன்று கலந்து விடும். அதை தான் நாம் ஆரம்பத்திலிருந்தே கூறுவது சிவத்தை வழிபடுங்க அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே சிவத்தை உணர்வது அப்படிங்கிறது அவ்வளோ அரிதான காரியம் கிடையாது. நாம் உணர்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படியாவது அந்த முக்தி நிலையை அடைந்துடணும். அதுதான் இறைவனுடைய கூற்றும், அதுதான் அவரை பற்றி உணர்ந்தவர்களுடைய கூற்றும். உணராதவர்கள் கடைசி வரை மற்றவர்களை பார்த்து ஏளனமாக பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். ஏன்னா அவர்கள் அதை முயற்சியும் செய்ய மாட்டார்கள், அவர்களுக்கு அது பெரிதாகவும் தெரியாது. ஏன்னா மாய ஆசைகள் உலகத்தில் உள்ள அந்த கர்ம வினைகளை அவர்கள் பெருக்குவதற்குத்தான் தன்னுடைய வாழ்க்கையானதை எடுத்துக்கொண்டே போவார்கள். நாம் உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் எதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம், இந்த பிறப்பானது நமக்கு எதனால் இறைவன் வணங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்பட்டால் தான் இந்த பிறவி பயன் அப்படிங்கிறத நாம் அடைய முடியும். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் எந்த ஒரு அதிசயமான பேச்சுக்களும் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே சாதாரண பேச்சுக்களே. சில பேர் பார்த்திங்கன்னா பெருமைக்கு நிறைய பேச்சுக்கள் பேசுவாங்க. ஆனால் நம்மளுடைய பேச்சு அப்படிங்கிறது இயல்பாகத்தான் இருக்கும். யாரையும் காயப்படுத்தாத அன்பு, பசிக்கு உணவு, பண்பு மாறாத பார்வை, இவைதான் நீ யார் என மற்றவர்களுக்கு காட்டும் அந்த சிவத்திடமும் உன்னை கொண்டு செல்வதற்கு இவைகள் தான் உனக்கு முற்றிலுமாக உதவிகரமாக இருக்கும். எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இப்போ தேவைகள் அப்படிங்கிறது அதிகமாகிக் கொண்டு தான் இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது மனிதர்களிடையே குறைந்து கொண்டு தான் வருகின்றது. நாம் சிவத்தை உணர ஆரம்பித்து விட்டோம் என்றால் மற்ற மனிதர்களைப் போல் வாழணுமா இல்லை சிவமாக மாறணுமா அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்கிறது. அவரை உணர ஆரம்பித்து விட்டால் அவருக்கான நம்மளுக்கான அந்த பாதையை அவர் காமிப்பார். இந்த வழியில் வா, என்னை அடைந்து விடு. இந்த மாயைகள் அப்படிங்கிறது ஒரு நாடகம்தான், இதை நான் உனக்கு உணர்த்துவதற்கு மட்டும்தான் ஏற்றியுள்ளேன் அப்படிங்கிறத அவர் பல வகையில் நமக்கு உணர்த்துவார். அதை உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் உடனே நம்ம அதை விட்டுட்டு வெளியேறிடணும். இறைவா, நான் உணர்ந்துட்டேன், இனிமே நீயே எனக்கு போதும், என்னை இந்த மாய பிணியிலேருந்து கூட்டிகிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி நாம் அவர்கிட்ட நம்மளுடைய மனதார உருகி அவருடைய பக்தியை நாம் பெறும் பொழுது கண்டிப்பாக அவர் நமக்காக இறங்கி நம்மளுக்கான அந்த மோட்சத்தை வழங்குவார். இப்போ நம்ம என்ன செய்யணும்? எந்த ஒரு ஆசைகளுமின்றி எதிர்பார்ப்புமின்றி இந்த வாழ்க்கையை மற்ற மனிதர்கள் போல் வாழாமல் சிவமாக வாழணும். அதுதான் நமக்கான ஒரே வழி, தீர்வும் கூட. நாம் எல்லாருமே இந்த உலகத்தில் நம்மளோட உடலுக்கு தேவையானதை மட்டும்தான் அனுதினமும் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே இந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற இந்த உயிர் அப்படிங்கிற அந்த ஆத்மாவிற்கு தேவையானதை நம்ம எப்பொழுதுமே பூர்த்தி செய்வது கிடையாது. ஆத்மாவிற்கு அந்த சிவம்தான் தேவை. அந்த சிவத்தை நீ புரிந்து கொள்ளணும். ஆத்மாவிற்கு எது தேவையோ அதை நம்ம உணர்ந்து விட்டோம் என்றால் தன்னுள் இருக்கின்ற அந்த சிவத்தை நாம் கண்டிப்பாக உணர்ந்து விடலாம். ஏன்னா நம்ம இப்போ உடல் தேவைக்கு மட்டும்தான் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆத்மாவோட தேவை, நம்மளுடைய இந்த உடலிருந்து பிரிந்த உயிர், உடலானது அழிய போயிடும், ஆனால் அந்த உயிரானது எப்பொழுதுமே இருக்கும். அப்போ இந்த நிரந்தரத்துக்கு என்ன தேவையோ அதைத்தான் நாம் இந்த உலகத்தில் தேட வேண்டுமே தவிர நம்ம நிரந்தரம் இல்லாத இந்த உடலுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் உடலானது சிதைந்து போகின்ற நிலைமையில் இருக்கின்ற இந்த உடலுக்கு தேவையானது மட்டுமே நம்ம இந்த உலகத்தில் தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு இருப்பதனால எந்த ஒரு நலனும் நமக்கு வரப்போகிறது கிடையாது. அதனால் தனக்குள்ளே இருக்கின்ற அந்த உயிருக்கு தேவையான அந்த சிவத்தை நாம் தேட ஆரம்பித்துட்டோம் என்றாலே நமக்கான அந்த பாதை இறைவன் நமக்காக காட்டுவார். நம்ம உணரணும். முதல்ல உணர்வதற்குத்தான் இறைவன் நம்மளுக்கு பல வழிகளை உணர்த்துகிறார். உணர்ந்துட்டால் போதும். நாம் சிவபெருமான வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா மற்ற மனிதர்களால் நமக்கு பல்வேறு வகையான துன்பங்கள் நேரிட காரணமாக இருக்கும். அப்போ இறைவனிடத்தில் அவர்களை விட்டுட்டா இறைவன் அவர்களை உடனே வதம் செய்து விடுவார் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இறைவன் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த கெட்ட குணங்களை அழித்து விடுவார். நமக்கென்று யாரும் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறத என்றையுமே மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் யாருமே சொந்தம் கிடையாது. நமக்கென்று சொந்தம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம் மனதிலும் எங்குமே குடியிருக்கின்ற அந்த இறைவன் ஈசன் தான். அப்போ நமக்கு யாருமே இல்லை, சொந்த பந்தம் பாசம் அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம வருத்தப்படுத்தவில்லை. நம்மை படைத்த அந்த இறைவனான அப்பன் ஈசன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டாலே போதும்.